விழுப்புரம் மாவட்டம் நடுக்குப்பம் மீனவ கிராமத்தில் தூண்டில் விளைவு அமைக்க கோரி 200க்கும் மேற்பட்ட மீனவர்கள் தமிழக அரசை கண்டித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் தன்ராஜ் வழங்க கேட்கலாம். தன்ராஜ், மீனவர்கள் என்னென்ன கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டாங்க? அங்குள்ள அதிகாரிகள் யாரேனும் அவர்களிடம் பேச்சுவார்த்தை மேற்கொண்டார்களா? விவரங்கள் என்ன? கண்டிப்பாக ராஜலட்சுமி. அதாவது புதுச்சேரியை ஒட்டியுள்ளது விழுப்புரம் மாவட்டத்தின் கோட்டக்குப்பம் பகுதி. இந்த கோட்டக்குப்பத்தில் கடலோர மீனவ கிராமங்களான நடுக்குப்பம் மற்றும் சோதனைக்குப்பம் ஆகிய 2 மீனவ கிராமங்கள் உள்ளன. இங்க கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட மீனவர்கள் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு வீசிய இந்த பெஞ்சல் புயல் காரணமாக கடல் அரிப்பு ஏற்பட்டு அங்கு மீனவ கிராமத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படகுகள் மற்றும் மீன்பிடி வலைகள் உள்ளிட்டவை சேதமடைந்தன. ஒவ்வொரு முறையும் மழை மற்றும் வெள்ள பாதிப்புகளின் போது அங்கே இருக்கக்கூடிய கடல் அரிப்பு ஏற்பட்டு அங்கே இருக்கக்கூடிய மீனவர்களின் படகுகள் மற்றும் மீனவர்களின் வலைகள் சேதாரமாக ஆகி தொடர்கதை ஆகி வருகிறது. இதுக்காக அப்பகுதி மீனவ மக்கள் அந்த சோதனைக்குப்பம் மற்றும் நடுக்குப்பம் பகுதியில் தமிழக அரசு தூண்டில் முள் வளைவு அமைக்க வேண்டும் என பல ஆண்டுகளாக போராடி வருகின்றன. ஆனால் இதுவரைக்கும் அந்த தூண்டில் வளைவானது அமைக்கப்படவில்லை. தற்போது இந்த பெஞ்சல் புயல் காரணமாக ஏற்பட்ட கடல் சீற்றம் மற்றும் கடல் அரிப்பு காரணமாக 100க்கும் மேற்பட்ட படகுகள் மற்றும் அந்த மீன்பிடி வலைகள் சேதமடைந்தன. தொடர்ந்து இது போன்ற நிகழ்வுகள் நடைபெற்று வருவதாகவும், ஆனால் தமிழக அரசு தாங்கள் கோரிக்கைகளான இந்த தூண்டில் வளைவை அமைக்காததை கண்டித்து இந்த 2 மீனவ கிராமத்தைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட மீனவர்கள் தங்களது குடும்பத்துடன் கிழக்கு கடற்கரை சாலையில் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். அதாவது கோட்டக்குப்பம் பகுதியில் இந்த சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் புதுச்சேரியிலிருந்து அந்த கிழக்கு கடற்கரை சாலை வழியாக சென்னை செல்லக்கூடிய வாகனங்கள் போக்குவரத்தானது பாதிக்கப்பட்டது. சுமார் அரை மணி நேரமாக இந்த மறியல் போராட்டம் நடைபெற்றது. அப்போது அவர்கள் தமிழக அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். நாங்கள் கிட்டத்தட்ட 2 வருடத்திற்கு மேலாக இந்த தூண்டில் வளைவு கேட்டு மாவட்ட ஆட்சியர் மற்றும் முதலமைச்சர் அமைச்சர்களுக்கு கோரிக்கை விடுத்து வருகிறோம். ஆனால் இது நாள் வரை எங்களுக்கு இந்த தூண்டில் முள் வளைவு அமைத்துக் கொடுக்கவில்லை என கோரி அந்த கண்டன கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து அப்பகுதிக்கு வந்த போலீசார் மற்றும் அதிகாரிகள் அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட மீனவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி விரைவில் இந்த தூண்டில் முள் அமைப்பதற்கான அமைச்சர் மற்றும் உரிய அதிகாரிகளிடம் பேசி நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை தொடர்ந்து அப்பகுதி கிராம மீனவர்கள் அந்த போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். ஏற்கனவே கடந்த 2-3 மாதங்களுக்கு முன்பு இதே பிரச்சனையை இதே கோரிக்கையை முன்வரித்து அதே இடத்தில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது இதே மாதிரி அதிகாரிகள் மற்றும் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்கள் கலை செய்தனர். தற்போது மீண்டும் இது போன்ற பேச்சுவார்த்தை நடத்தி கலை செய்தனர். தொடர்ந்து தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றவிட்டால் மாநிலம் தழுவிய போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். தூண்டில் விளைவு அமைக்க கோரி மீனவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதிகாரிகள் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் கலைந்து சென்றனர். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி தன்ராஜ்.